வெல்கம் டு டக்குன்னு சமையல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா தோசை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 3 ஆர்க் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டேன். இந்த பாத்திரத்தில் மாவு கரைக்கலாம். 1 கப்பு நிறையா ரவா எடுத்து போட்டிருக்கேன். எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 கப்பு அரிசி மாவு, அதுக்கப்புறம் 3/4 கப்பு மைதா மாவு, 3/4 கப் மைதா மாவு சேர்க்கணும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் 3 மாவுமே அதில் சேர்த்துட்டேன். 1 ரவா, மைதா, அரிசி மாவு 3மே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்ல சாம்பாரில் பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு, இதை எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துட்டேன். இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி விடுவோம். தண்ணி எப்படி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அந்த கப்பில் நம்ம 1 கப் தான் ரவா போட்டோம் இல்லையா, அப்போ நமக்கு தேவை 5 கப் தேவை. இப்போ நான் 4 கப் மட்டும் விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு 1 கப் விட்டுட்டேன். இது 2வது, இது 3வது, 4 கப் நான் விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் தெரியும். இன்னொரு கப் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இது எதுக்கு இந்த சர்க்கரை போட்டிருக்கேன் அப்படின்னா, 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கோல்டன் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருவோம் அதை. உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பீட்டர் கிடையாது, அதனால் நான் கரண்டியாலேயே கரைச்சி எடுத்துட்டேன். இதான் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே அந்த பக்கம் ஓரமாக 1/2 hour வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை விட்டுக்கோங்க. எனக்கு தேவை, நான் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா கலக்கிட்டேன். இப்போ அடுப்பு அந்த பக்கம் தோசைக்கல் போட்டுருவோம். தோசைக்கல் போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் காயட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. இரும்பு தவா தான் என்னோடது. இப்போ அது ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு வெங்காயத்தை நான் கத்தியில் குத்தி வச்சுட்டு அதால் நல்லா இது பண்ணி விட்ருக்கேன். ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். எந்த கல்லாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் தோசை ஊற்றுறீங்க, அது எடுபடுமா படாதான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு வெங்காயத்தை எண்ணெயில் நனைச்சி ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தோசை எந்த கல்லாக இருந்தாலுமே பிஞ்சு பிஞ்சு போனால் கூட அந்த தோசை அப்படியே வின்னுன்னு வந்துடும். இப்போ மாவை எடுத்து ஊற்றுறோம். மற்ற தோசைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுப்புற ஊற்றிட்டு இழுத்து விடுவோம். பட் ரவா தோசைக்கு நீங்கள் அப்படி விட முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்படியே அவுட்டர்லேருந்து இன்னருக்குள்ளே போகிறோம். இப்போ நிறையா ஆயில் விட்டுருங்க. இதுக்கு கண்டிப்பாக ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சைட்லேயும் ஊற்றிட்டு நடுப்புறையும் நான் ஆயில் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நல்லா நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் அது கோல்டன் கலராக வரும் உங்களுக்கு. சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடுங்க. இந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு திருப்பி போடனா வேணும்னா திருப்பி போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த மேல் பக்கம் பார்த்தீங்கல்ல, அதுவே மெரூன் கலராக ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்படியே வரும்போது நீங்கள் எடுத்து வச்சிடலாம். எனக்கு 2 பக்கமும் போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் 2 பக்கமும் போட்டிருக்கேன். இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். நடுப்ப இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சி விட்டுடலாம். இதில் போய் நம்ம கரண்டியை வச்சு இழுக்க முடியாது, ஏன்னா பிஞ்சு போயிடும். கையால் தான் இழுத்து விட்டாங்க எல்லாத்தையும்.
அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுருங்க. இப்போது நான் திருப்பிட்டேன். அது அடியில் இருந்த பக்கம் நல்லா செவந்துருச்சு. மேல் பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல்.